நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலும் கூட நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறபடி சவுலிடம் காணப்பட்ட காரியங்கள், சவுலை தேவன் தெரிந்து கொண்டதற்கான காரியங்கள், தேவனுடைய திட்டம் என்ன என்பது சவுளுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறக்குரிய காரியங்களை நம்ம தொடர்ந்து தியானித்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த நேரத்தில் கூட அன்னைக்கு போன தடவை நம்ம பார்க்கும்போது என்ன பார்த்தோம் அப்படின்னா, சாமுவேல் இடத்தில் விசாரிக்க போகும்போது சாமுவேல் என்ன சொல்கிறாங்க, தேவன் ஆல்ரெடி சாமுவேல் தீர்க்கதரிசியின் இடத்துல சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரி ஒரு மனுஷன் கீசினுடைய குமாரன் பென்யமீன் கோத்திரத்தில் இருந்து இப்படி வருவார், அவரை நீ என்ன பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும். எதுக்கு? என் ஜனத்தின் அதிபதியாக நீ அபிஷேகம் பண்ணு. அப்போ அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே இவர் உடனே இம்மிடியட்டாக என்ன பண்ணி வச்சுருந்தார், யாராக இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்திற்கு தேவனுடைய திட்டம் இணைக்கப்படுகிறதை பார்க்குறோம். தேவனுடைய திட்டமும் தீர்மானமும் அந்த நேரத்தில் சாமுவேல்ட்டையும் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி பென்யமீன் நாட்டானாகிய கீசின் குமாரன் ஒருத்தன் வருவான், இந்த மாதிரி கழுதையை காணான்னு தேடிக்கிட்டு வருவார் அப்படின்னு சொல்லியாச்சு. இங்கேயும் வேலைக்காரன் மூலமாக ஒரு ஆலோசனை தேவ மனுஷனிடத்தில் போய் நம்ம கேட்டால் நமக்கு போக வேண்டிய வழி கிடைக்கும். ஓகே அப்படின்னு சொல்லி 2 பேரோட இருதயத்தையும் தேவன் என்ன பண்ணார், கரெக்டாக டியூன் பண்ணார். எல்லாரோட இருதயம், வேலைக்காரனோட இருதயம், சவுலோட இருதயம், சாமுவேலோடைய இருதயம், இது 3 இருதயத்தையுமே என்ன பண்ணி வச்சிட்டாரு, கரெக்டாக தேவன் டியூன் பண்ணினார். கரெக்டாக டியூன் பண்ணி அவருடைய திட்டம், அவருடைய தீர்மானம், அவருடைய அழைப்பை என்ன பண்ணார், உறுதிப்படுத்தினார். அதுக்கு சாமுவேலும் இருந்தார், தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசியாகிய சாமுவேலும் இருந்தார். ஒரு வேலைக்காரன் சொன்னது ஒரு வேளை கேட்காம இருந்திருந்தா சவுல் கண்டிப்பாக என்ன இருக்காது, இந்த திட்டம் நிறைவேறி இருக்காது. அப்போது அந்த கரெக்டாக ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட ஆலோசனை ஏற்றுக்கொள்கிற ஏதையும் சவுலுக்கு இருந்தாலும் சவுல் தேவன் அந்த வேலைக்காரனையும் பயன்படுத்தினார். அப்போ சவுல் மேல் வைத்திருக்கிற தரிசனத்தை டியூன் பண்ணி கரெக்டாக அந்த பாயிண்டில் தெரிந்து கொள்வதில் அந்த பாயிண்ட்டு கொண்டு வரதற்கு தேவன் அநேக சாமுவேல்களை நம்ம வாழ்க்கையிலையும் இது போல் பயன்படுத்துவார். நமக்கு தெரியாது எதுக்காக நம்ம வாழ்க்கையில் சிலர் அனுமதிக்கிறாருன்னு தெரியாது, எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையிலேருந்து வெளியெடுக்கிறாருன்னு தெரியாது. ஆனால் அவர் நடத்துகிற காரியம் கரெக்டாக டியூன் பண்ணி என்ன பண்ணுவார், யாரை கொண்டு அப்படி இணைச்சி எப்படி நம்ம கோலம் போடும்போது புள்ளிகளை இணைத்து கோலம் போட்டால் ஒரு ஃபிகர் அவுட்புட் வருதோ, இதே போல் தேவன் பல மனுஷர்கள் அல்லது சில காரியங்கள், சில நம்மளோட ஐக்கியப்படுகிற சில ஆட்களை வைத்து என்ன பண்ணுவார், கரெக்டாக டியூன் பண்ணி படம் வரைஞ்சிட்டே இருப்பார். ஆனால் நமக்கு என்ன ஆகாது, அது ஈஸியாக புரியாது. சவுலுக்கு புரியவே இல்லை, அவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லுமே எது மேலே இருந்துச்சு, காணாமல் போன கழுதை மேலே தான் இருந்துச்சு. அவங்க அப்பா எப்படி தேடிட்டுருப்பார் நம்மளை, இப்படி கழுதையை வேறு காணாமே, இவர்கிட்ட போய் கேட்டோம்னா ஒருவேளை கழுதையை பற்றி கூட ஆலோசனை சொல்லுவார். ஆனால் தேவனுடைய பார்வையில் தேவனுடைய திட்டம் எப்படி இருந்துச்சு, இப்பேற்பட்ட ஒரு டெடிக்கேட்டடான ஒரு மனுஷன், இப்பேற்பட்ட தேவனுடைய மனுஷன். அப்போ இந்த மனுஷனை நம்ம தேடி கண்டுபிடிக்கும்போது, அவன் இவ்வளோ தூரத்துக்கு டெடிக்கேட்டடாக இருக்கும்போது, இவருடைய இருதயம் இப்படி இருக்கும்போது, ஊழியர்களை கனப்படுத்தணும்னா இருதயம் இருக்குது, தன்ட்ட இல்லைனாலும் பரவாயில்ல மற்றவங்கள வாழ வைக்கணுங்கிற ஒரு குணம் இருக்குது, தன்னை விட கீழே உள்ளவங்களாக இருந்தாலும் சரி அவங்கள ஏற்றுக்கொள்கிற, அவங்களோட ஆலோசனை ஏற்றுக்கொள்கிற இருதயம் இருக்குது, ஒரு டெடிக்கேஷன். எத்தனை காரியத்தை நம்ம பார்த்தோம்.
அப்போ இத்தனை காரியம் அவர்கிட்ட இருக்குது, எல்லாமே இருக்குது. இங்கே சாமுவேலோட ஆலோசனையும் இருக்குது. இது அத்தனையும் செக்மெண்ட் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்து வைத்து தேவன் நினச்சிட்டாரு, இவர் தான் யார்? ஜனங்கள் கேட்டாங்கல்ல, இஸ்ரவேலுக்கு அதிபதியாக ஒருத்தர் வேணும் அப்படின்னு கேட்டாங்கல்ல, இந்த இஸ்ரவேலுக்கு அதிபதியாக வரணும் அப்படின்னு இருந்த இந்த மனுஷன் இவர் தான். ஏன் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தான் என்ன பண்ணாங்க, ராஜா வேணும்னு கேட்டாங்க. அதனால் என்ன பண்ணலாம், இவனை இஸ்ரவேலின் அதிபதியாக நம்ம என்ன பண்ணிக்கொள்ளலாம், தெரிந்து வச்சுருக்கேன். இதை என்ன பண்ணிட்டாரு, சாமுவேல் தீர்க்கதரிசியின் இடத்துல வெளிப்படுத்தினார். நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நம்ம திட்டம் பண்ணிக்கிட்டே இருப்போம், சுற்றிக்கிட்டே இருப்போம், அப்படி இப்படி 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 எங்கெங்கெல்லாமோ போவோம், என்னென்னமோ இருக்கும். ஆனால் தேவன் முன்குறித்த காலத்தில் தானே, முன்குறித்த நேரத்தில் தானே, அது கரெக்டாக அந்த பாயிண்ட், கரெக்டான சரியான நேரத்தில் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிறதான திட்டங்கள் நம்ம கையில் கொடுக்கப்படும். அது கன்ஃபர்மேஷன் செய்யப்படும். அதுக்கு தேவன் யாரை வேணாலும் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுவார், பயன்படுத்துவார். நம்மளை எந்த பாதை வழியில் கூட்டிக் கொண்டு வந்து அவருடைய திட்டத்துக்கு நேராக நம்மளை நடத்த முடியும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். நம்மளுடைய தெரிந்து கொள்தல், அவர் யோசிச்சு பாருங்கள், அவர் கழுதையை தேட வந்தார். ஆனால் தேவன் என்ன பண்ணியிருந்தார், தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்கள், தன் சொந்த ஜனங்கள், தன்னுடைய சொந்த ஜனம், தன்னுடையது அப்படின்னு சொல்லிக்கொண்ட அந்த இஸ்ரேல் ஜனத்துக்கு அதிபதியாக இருக்கும்படி, யோசிச்சு பாருங்கள், அதிபதியாக இருக்கும்படி அவனை தெரிந்து கொண்டார். அவருடைய தெரிந்து கொள்ளுதல் வேறு, இவரோட ஃபோக்கஸ் வேறு. கழுதையை தேட போனது, அவருடைய ஃபோக்கஸ் சவுலை தேடுகிறது. தொலைந்து போன இஸ்ரவேலரை, தொலைந்து போன கழுதையை மாதிரி தொலைந்து போன ஐடென்டிட்டியை, தொலைந்து போன தனக்குள்ளே இருந்த ஒரு இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்குள்ளே வைத்திருந்த தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற அந்த அங்கீகாரத்தை என்ன பண்ணிட்டாங்க, இழந்து போயிட்டாங்க. தேவனுடைய சாயலை இழந்து போயிட்டாங்க, எல்லாத்தையும் இழந்து போயிட்டாங்க. அப்போ இதே மாதிரி சவுல் எல்லாத்தையும் இழந்து போயிட்டு வந்து நிற்கிறாரு. அவரோட ஃபோக்கஸ் வேறு, இவரோட ஃபோக்கஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு அவருடைய தேவனுடைய பரம அழைப்பு மட்டும்தான், தேவன் சவுல் மேலே வைத்திருந்த அந்த திட்டமும் தீர்மானம் மட்டும்தான் அந்த குறித்த நேரத்தில் நிறைவேறும்படியாக இத்தனை காரியம் நடந்துச்சு. கழுதையை காணாமல் போக பண்ணி ஒரு வேலைக்காரனை வச்சு ஆலோசனை கொடுத்து, அதுக்கு பிறகு ஒரு தேவ மனுஷனிடத்தில் விசாரிக்கிறதுக்கு வர வச்சு, அந்த நேரத்தில் சாமுவேலும் பலியிடணும்னு சொல்லி அந்த இடத்துக்கு வர வச்சு, அந்த பலியிட போகிற இந்த சூழ்நிலையில் அந்த பெண்கள்கிட்ட போய் இவர் கேட்க, அவங்க சொல்ல, இந்த மாதிரி அவர் பலியிட வந்திருக்கிறாரு, அவர் போனப்போ பார்த்துக்கலான்னு சொல்ல, அவங்களும் சேர்ந்து ஓடி வர, எல்லாம் யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் ஈஸியாக நடக்கிற காரியம் கிடையாது. அந்தந்த இடத்துல கரெக்டாக ஆட்களை செட் பண்ணி தேவன் தான் தெரிந்து கொண்ட அந்த சவுலை அவரையும் காமிச்சு கொடுத்துருக்கார். சாமுவேலுக்கு காமிச்சு கொடுத்துட்டு, நாளைக்கு ஒருத்தர் வருவார்னு சொல்லியும் வச்சுட்டார். எல்லாம் ப்ரீ பிளான்டு. தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலையும் நம்மளால் என்ன பண்ணவே முடியாது, கணிக்கவே முடியாது. இது இப்படி தான் நடக்கும், அப்படி தான் நடக்கும், என் வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, இருக்கவும் முடியாது. நம்ம எப்படி வேணாலும் இருந்துருப்பலாம், என்ன வேணாலும் இருந்துருப்போம். ஆனால் தேவனுடைய அழைப்பு, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், தேவன் நம்மேல் வைத்த ஒரு திட்டம் இருக்குது. நம்ம ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தில் கரெக்டாக கொண்டு வந்து நிறுத்தி அவருடைய திட்டத்தையும் அவருடைய காரியத்தையும் அவர் தெரிந்து கொள்வதையும் செயல்படுத்த வைக்கிறதுக்கு ஒரு செக் பாயிண்ட் ஆண்டவர் என்ன வச்சுருக்காரு, ப்ரீ பிளான் பண்ணி வச்சுருக்கிறார். ப்ரீ பிளான் பண்ணி வச்சுருக்கிறார். அவருக்கு எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணி தான் வச்சுருந்தார். சாமுவேல்கிட்ட சொல்லியாச்சு. பார்த்திங்கன்னா சவுல் நடுவாசலிலே 12வது வசனம், நடுவாசலிலே சாமுவேல் இடத்தில் வந்து ஞானதிஷ்டிக்காரன் வீடு எங்கே சொல்லும் என்று கேட்டான். சாமுவேல் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, ஞானதிஷ்டிக்காரன் நான் தான், நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ, நீங்கள் இன்றைக்கு என்னோட போஜனம் பண்ண வேண்டும், நாளை காலமே நான் உன் இருதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் உனக்கு அறிவித்து உன்னை அனுப்பி விடுவேன். 3 நாளைக்கு முன்னே காணாமல் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது,
இதெல்லாம் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான். யோசிச்சு பாருங்க. அப்போ எல்லாம் கேட்குறாங்க, இதெல்லாம் எப்படி நடக்குது? எல்லாம் செக்மெண்ட் வந்து கரெக்டாக சாமுவேல்கிட்டே போய் கேட்குறாரு, ஞான திருஷ்டிக்காரன் வீடு எங்கே சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் சொல்கிறேன், நான் தான். யோசிச்சு பாருங்கள், அவங்க 2 பேரையும் எப்படி மீட் பண்ண விட்டுருக்காரு ஆண்டவர். நான் தான் அப்படிங்கிறாரு. நான் தான் சொன்ன உடனே அவர் சொல்லிட்டாரு, ஆமாம், உனக்கு இருதயத்துக்குள்ளே இருக்க எல்லா காரியத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், உனக்கு அறிவிக்க போகிறேன், நீ இந்த மேடைக்கு முன்னால் ஏறிப்போ அப்படின்னு சொல்லி. அப்போ யோசித்து பார்த்தோமானால் தேவன் தெரிந்து கொள்ளுகிற மனுஷர்களை தேவன் வந்து சும்மா யாரையும் என்ன பண்ண போகிறதில்ல, ஒருத்தரை மீட் பண்ண ஆண்டவர் விட மாட்டார். அதில் ஏதாவது ஒரு முகாந்திரம் இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள் ஒருத்தருக்கு மீட் பண்ணுறாங்க, அல்லது ஏதாவது ஒரு காரியத்தில் நம்ம யாரையாவது ஒருத்தரை மீட் பண்ணும்போது நம்மளோட லைஃப் என்டையராக சேஞ்ச் ஆகும். கர்த்தரை நாம் சந்திக்கும்போது, கர்த்தரிடத்தில் நம்ம நிற்கும்போது நம்ம லைஃப் அப்படியே என்டையராக சேஞ்ச் ஆகும். இது ப்ரீ பிளான் பண்ணது. அந்த மேடையில் பலியிட சொல்கிறது, இதெல்லாம் ப்ரீ பிளான் பண்ணது. அந்த இடத்துக்கு சவுலை தேடி வர வைக்கணும் அப்படிங்கிறது. அது இல்லாமல் நார்மலாக தான் அவர் வந்து தேவன் வர வைத்தாரா அப்படின்னு பார்த்தா, அவர்கிட்ட என்ன இல்லைன்னு நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னால். அப்படின்னா அவர்கிட்ட என்ன பண்ணலை, ஸ்நாக்ஸ் கூட இல்லை. அவர்கிட்ட என்ன இல்லை அப்படின்ட்டுனா 9ஆம் அதிகாரத்தில் நீ பார்த்தீங்கன்னா, சவுல் தன் வேலைக்கான பார்த்தோன்னா போனலாம் அந்த மனுஷனுக்கு என்னத்தை கொண்டு போவோம், நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிட்டு. அப்போ யோசிச்சு பாருங்கள், தின்பண்டம் கூட கிடையாது. அப்போ சாப்பிட்ருப்பாரா சாப்பிடலையா எதுவுமே தெரியாது. ஆனால் சாமுவேல்கிட்ட அனுப்பிட்டார் ஆண்டவர். சாமுவேலையும் சவுல்கிட்ட சொல்லிட்டார். இவங்க 2 பேரையும் மீட் பண்ண வச்சாச்சு. மீட் பண்ண வச்ச உடனே ஃபஸ்ட்டு என்னதை கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த பலிபீடத்துக்கு மேலே போனதுக்கு பிறகு அவர் சொல்கிறாரு, வேலைக்காரன் 22வது வசனத்தை பார்த்திங்கன்னா, சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரனையும் போஜன சாலைக்குள் அழைத்து கொண்டு போய் அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்துல வைத்தார். எங்கே வைத்தார்னா, தேவன் தெரிந்து கொண்ட மனுஷனை தலைமையான இடத்துல, முதன்மையான இடத்துல தான் தேவன் வைப்பார். என்றைக்குமே நம்ம நினைக்கலாம், ஐயோ தேவனுடைய தெரிந்து கொள்கிற மேலே இருக்கே, இது இப்படி இருக்கே, அழைச்சாரே, அப்படி இருக்கே, இப்படி இருக்கே, இன்றைக்கி எல்லாராலையும் நான் ஒன்றுமே இல்லைன்னு உட்காந்துருக்குறேனே அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வந்து அவர் அழைக்கப்பட்டிருந்தவங்களே பார்த்திங்கன்னா 30 பேர் தான். அந்த 30 பேர்லேயும் ஒரு தலைமையான ஒரு இடத்துல கொண்டு போய் என்ன பண்ணார், சவுலை வைத்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, சாமுவேல் சமையல்காரனை பார்த்து, நான் கையில் ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வா என்றான். அப்போ சமையல்காரன் ஒரு முன்னன் தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்துக்கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன்பாக வைத்தான். அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றார். யோசிச்சு பாருங்கள், ஒரு ஜனங்களெல்லாம் கூப்பிட்றதுக்கு முன்னாலேயே ஒரு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி, ஃபஸ்ட்டு ஒரு பங்கு, நல்ல முன்னத்தோடு உள்ள பங்கு, நல்ல ஒரு பெரிய ஒரு ஃபீஸ்ட், பெரிய ஒரு பகுதியை, முதன்மையான ஒரு பிளேஸ் மட்டும் ஆண்டவர் கொடுக்கல, முதன்மையான ஒரு பங்கை முதன்மையான ஒரு பங்கை கொடுத்து தான் என்ன பண்ணார், சவுலிடம் பேசினார். பாரு, உனக்காக இது வைக்கப்பட்டிருக்கு, நீ விருந்துக்கு எல்லாரையும் என்னை கூப்பிடுற இன்வைட் பண்ணுறதுக்கு முன்னாலேயே இந்த பார்ட் உனக்கு தான் என்று சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன், எடுத்து விட்டேன். 30 பேரை கூப்பிட்ருக்கேன். அந்த 30 பேரில் உன்னையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒன்று நம்ம சும்மா 30ல் 31 நான் உன்னை கூப்பிடலை, 29 பேரில் ஒரு ஆள் குறையுதுங்கிறதுக்காக நான் தெரிந்து கொள்ளலை, நீ தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டிங்கிறத நான் கொடுக்குறேன். நீ தான், உனக்கு தான் இது, உனக்குன்னு நான் அழைக்கிறதுக்கு முன்னால், நான் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாலேயே இந்த தொடை உனக்கு தான் எடுத்து வைத்திருக்கிறேன். அதையும் அதுக்குள்ளே ஒரு கொஞ்சம் காரியத்தையும் எடுத்து வைத்திருக்கிறேன். நீங்கள் யோசித்து பார்த்தோம்னா, தேவன் இவ்வளவாய் நல்லவர் இல்லை, இவ்வளவாய் இவர் நல்லவர். அவர்கிட்ட தின்பண்டம் கூட இல்லை சவுல்கிட்ட. ஆனால் தேவன் என்னதை வைத்திருந்தார், ஒரு பெரிய ஒரு முன்னன் தொடையை எடுத்து வைத்திருந்தார். அது கூட இருக்கிற கறியில் இறைச்சிகளை எடுத்து வச்சுருந்தார். அப்போ யோசித்து பார்த்தோம்னா,
எது செலவழிஞ்சு போச்சுன்ற ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறோமோ, அது நம்ம எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை தேவன் என்ன பண்ணி வைத்திருப்பார், கொடுப்பார். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் சரீரத்துக்காக மாத்திரம் நம்ம என்ன பண்ணிக்கொண்டு இருக்கிறோம், கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை தின்பண்டம் இருந்த காசையும் சாமுவேல்கிட்ட காணிக்க கொடுத்துட்டு என்ன பண்ணி ஆகணும், திரும்பி போயாகணும். அவர் என்ன கழுதையை பற்றி சொல்கிறாருன்னு கேட்டுட்டு போயாகணும். இதுதான் அவரோட மைண்டில் வந்தார். அடுத்த நிமிஷம் சாப்பாட்டுக்கு அவர் யோசிச்சாரான்னு கூட தெரியல. ஆனால் அவர் கையில் ஸ்நாக்ஸ் இல்லை அப்படிங்கிறது தேவனுக்கு தெரியும். அதனால தான் அவருக்கு என்ன பண்ணி வச்சுருந்தார், இப்படி வரும்போது என் பிள்ளை விடாய்த்து போய் வரும்போது, என் பிள்ளை ஒன்றும் இல்லாமல், ஐயோ எல்லாத்தையும் நான் தேவனுக்காக கொடுத்துட்டேனே, என் கையில் ஒன்றுமே இல்லையே, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை நான் கொடுக்குறதுக்காக நான் எல்லாத்தையும் ரிசர்வ் பண்ணிட்டேன், இதுக்கு பிறகு என் கையில் ஒன்றுமே இல்லையே, நான் என்ன பண்ணுவேன், இதுக்கு பிறகு என்ன நடத்துறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அடுத்த நேரம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, நிற்கிற சூழ்நிலையாக இருந்தாலும் சவுல் வெளியே காமிக்கலை. ஆனால் தேவன் அதை அறிந்திருந்தார். சவுல்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு தேவனுக்கு தெரியும். பசி நின்று சாப்பிட்டா தான் என்ன பண்ண முடியும். அடுத்து சாமுவேலை பார்த்துட்டு அவர் அடுத்து அவங்க அப்பாவிட்ட போக முடியும். திரும்பி 3 நாள் ட்ராவல் பண்ணி அவர் போகணும். அப்போ அதுக்கு தேவையான சரீரத்துக்கு தேவையான அவருக்கு மாம்சம் சாப்பாடு கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ சாப்பாடு தேவன் ஒரு ஊழியத்துக்கோ, தேவன் ஒரு தெரிந்து கொள்வதற்கோ, தேவன் ஒரு காரியத்தில் நம்மளை தெரிந்து கொண்டு இருப்பார். ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அப்பத்திற்காக, உணவுக்காக, உடைக்காக கவலைப்பட்டுக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்போ கவலைப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா தேவன் நமக்கு உள்ள காரியத்தை ஆயத்தப்படுத்தாமல், நமக்கு தேவையான காரியங்களை தேவன் ஆயத்தப்படுத்தாமல் தேவன் அழைக்கிறவர் அல்ல, தேவன் தெரிந்து கொள்கிறவர் அல்ல. தேவன் என்னென்ன வேணுமோ அது அத்தனை. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு லைன் இருக்குது, நான் இவங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இது வரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது என்று. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு பிளான் கர்த்தருடையது பயங்கரமாக இருக்கும். எப்போ நமக்கு உணவு கொடுக்கணும், எப்போ நமக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்கணும், எப்போ எதை கொடுத்து என்னென்ன காரியத்தை கொடுக்கணும், நமக்கு எப்போ கார் கொடுக்கணும், எப்போ பங்களா கொடுக்கணும், நமக்கு எப்போ எதை கொடுக்கணும் அப்படிங்கிறத பிள்ளைகளை மொக்கொண்டு கற்பத்தின் கனியை நமக்கு எப்போ கொடுக்கணும், நமக்கு எதை எப்போ கொடுத்தா நம்ம எப்போ என்ன நடப்போம், எப்படி இருப்போம் அப்படிங்கிறது யார் திட்டம் பண்ணி வச்சுருக்கா, தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறதில்ல, பொறுமையோடு இருக்கிறதே கிடையாது. பொறுமையோடு இருக்கிறதே கிடையாது. ஐயோ ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டுடுறார், ஆனால் எனக்கு என்ன இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஐயோ ஆண்டவரோட ஊழியத்தை செய்ய வந்துட்டேன், ஆனால் எனக்கு என்ன இல்லை, இந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை. ஆனால் நம்ம இதை யாரை நோக்கி பார்க்கறதில்ல. தேவன் இதை எனக்கு இந்த நாளைக்கு இந்த நிமிஷத்துக்கு எனக்கு என்ன தேவை என்பதை என் தேவன் அறிந்திருந்து தான் என்ன பண்ணியிருக்காரு, என்னை சூஸ் பண்ணியிருக்காரு. இதை நான் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாலேயே, என்னை அவர் தெரிந்து கொள்வதற்கு முன்னாலேயே என்னுடைய தேவைகள் எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணி வச்சுட்டாரு, பிளான் பண்ணி திட்டம் பண்ணி இது இந்த நேரத்தில் என் பிள்ளைக்கு நான் தெரிந்து கொண்டேன். என் பிள்ளைக்கு நான் என்னுடைய பணியை செய்யும்படியாக நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைக்கு இதெல்லாம் இந்தந்த காரியங்களில் இந்தந்த காலகட்டங்களில் இது தேவைப்படும் அப்படிங்கிறத என் தேவன் நமக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நமக்கு முன்னால் தான் அதெல்லாம் ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்குது. ஆனால் நம்முடைய கண்கள் தான் மறைக்கப்பட்டிருக்கு. அதனால தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்னா, மனுஷனுடைய கைகளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். மனுஷனுடைய கைகளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். இவங்க உதவி செய்வாங்களா, அவங்க உதவி செய்வாங்களா, ஐயோ நான் ஊழியத்துக்கு வந்துட்டேனே, நான் இதுக்காக நான் ஆண்டவருக்காக நான் வைராக்கியமாக நிற்பேன்னு வந்துட்டேனே, இன்றைக்கி சூழ்நிலையை பார்த்தா என் கையில் ஒன்றும் இல்லையே, நான் யாரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் கைவிட்டுட்டாரா, ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளதில் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு நம்ம யோசிச்சுட்ருக்குறோம்ல. அப்போ யோசித்தா தேவன் நம்மளை அழைச்சது பொய்யா, எத்தனை சந்தேகம்ல அழைச்சிருக்கிறாரா, உண்மையாக நிற்க முடியுமா, இதுக்கு பிறகு நம்ம சர்வே பண்ணிக்க முடியுமா, விலைவாசி எப்படி இருக்குது, பிள்ளைங்களோட காரியம் எப்படி இருக்குது, நம்மளுடைய தேவைகள் எவ்வளவா இருக்குது, இவ்வளோ இருந்துகிட்ருக்கு, நம்ம கையில் என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை. நம்மளால் நிற்க முடியுமா, இந்த அழைப்பில் நிற்க முடியுமா, இந்த தெரிந்து கொள்வதில் என்னால் நிற்க முடியுமா?
அப்படின்னு நம்ம சோர்ந்து போகிறோம்ல, தேவன் சொல்கிறாரு, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் அவர். பலன், சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர் அவர். அப்போ யோசிச்சு பார்த்துக்கலாம், இந்த காரியத்தில் எதுவுமே எனக்கு நடக்கலப்பா, எதுவுமே என்கிட்ட இல்லை, என் கையிலலாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் என்ன பண்ணி வச்சுருக்காரு தேவன், நம்ம அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னால் நம்மளை அதிபதியாக, எப்படி சவுலை அதிபதியாக தெரிந்து கொண்டேன்னு சொல்லி சாமுவேல்கிட்ட சொல்லி வச்சு அந்த கரெக்டான அந்த பாயிண்டில் எல்லாரையும் மீட் பண்ண வைக்கிறதுக்கு முன்னாலேயே தேவன் சொன்ன காரியம், அதுக்கு முன்னாலேயே அவருக்கு தேவையான சரீரத்துக்கு தான் சாப்பிட்டு பலத்தோடு நடக்கிறதுக்கு தேவையான இறைச்சி ரெடி. நமக்கு தேதான், நமக்கு சரீரத்துக்கு தேவையானது அவருக்கு தெரியும், அவர் கொடுப்பார். எனக்கு எந்த ட்ரெஸ்ஸை உடுத்தணும்னு அவருக்கு தெரியும், அவர் அந்த நேரத்தில் கொடுப்பார். எந்த நேரத்தில் எந்த தேவையை எப்படி சந்திக்கணும்னு அவருக்கு தெரியும், அவர் நடத்துவார். அவர் ஏற்கனவே வச்சுருக்கார் அவர் பொக்கிஷசாலையில். நம்ம என்ன பண்ணுறதில்ல, நம்முடைய கண்கள் அவரை நோக்கிறதே இல்லை. நம்ம செய்கிற அநேக தவறு அதுதான். நான் அவரை நோக்கி பார்க்குறதில்ல. என் பிரச்சனைக்கோ, என் போராட்டத்துக்கோ, என் தனிமைக்கோ, என் தேடுதலுக்கோ, என்னுடைய எந்த ஒரு காரியத்துக்கும் நான் யாரை பார்க்கறதில்ல. தேவன் இது வைத்திருக்கிறாரே ஆதீனத்தில், என்னை இந்த உலகத்தில் படைத்திருக்கிறார், என்னை உயிரோட நடமாட வைத்திருக்கிறார், இந்த நேரம் வரைக்கும் நான் வைத்திருக்கிறாருன்னா என் தேவையில சந்திக்க ஒரு போதுமானவர் அப்படிங்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ளே இல்லை. அப்போ சோர்ந்து போயிடுறோம். அப்போ நம்மளுடைய கண்கள் யாரை பார்க்க வேண்டும்? கண்கள் கர்த்தரை பார்க்கணும். கர்த்தர் ஏற்கனவே ஆயத்த மணி தான் வச்சுருந்தார், எடுத்து பூசி முதன்மையான இடத்துல தான் வச்சுருந்தார். முதன்மையான இடத்துல வைத்திருந்து உன்னதமான ஒரு தொட பீஸை கொடுத்து அவர் என்ன பண்ணுறாரு, திருப்திப்படுத்துகிறார். சரீர பிரகாரமாக ஒரு திருப்தியை தேவன் கொடுக்கிறார். சரீரத்துக்கு தேவையான அந்த ஆகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த ஜனங்கள் 30 பேருக்கு மத்தியில் முதன்மையான இடத்தை கர்த்தர் கொடுத்தார். அப்போ தேவன் தெரிந்து கொண்டிருக்கார் அப்படின்னா அந்த தேவன் தெரிந்து கொண்ட இடத்துல கண்டிப்பாக என்ன இருக்காது, ஃபெயிலியர் இருக்காது. தேவன் அழைத்த அழைப்பில் நிற்கிற எந்த மனுஷனுக்கும், எந்த ஊழியக்காரருக்கும் எது இருக்காது, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காங்க, என்னமோ பண்ணுறாங்க அப்படிங்கிற முதன்மையை கொடுக்கறதுக்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கை நம்ம தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், இந்த நாட்களில் நம்ம யாராலும் அங்கீகரிக்கப்படாத ஒரு நிலைமையில் இருக்கலாம், என்னவாக இருக்கலாம், நம்ம கையில் அடுத்த நேரம் சாப்பாடுக்கு கூட நம்ம வழி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் என்னை பார்க்கிற விதம் வேறு. எனக்குள்ள எல்லா காரியத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சுட்டு தான் நம்மளை பார்க்குறாரு, எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சு தான் பார்க்குறாரு. ஆனால் நமக்கு தான் அது விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்கிற இல்லை, விசுவாசம் இல்லை பெற்றுக்கொள்வதற்காக. அதனால் இந்த நேரத்தில் நம்ம விசுவாசத்தோடு எனக்காக ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வச்சிட்டிங்கப்பா, அதற்காக உமக்கு நன்றி. நம்ம நோக்கி பார்க்க எனக்கு உதவி செய்யுங்க. நம்ம கேட்கும்போது நம்ம ஊழியத்துக்கோ தனிப்பட்ட காரியத்துக்கோ எதுக்கோ தேவையான எல்லா காரியத்தையும் செஞ்சு என்ன பண்ணுறதுக்கு நடத்துவதற்கு நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். கண்களை தாழ்த்துவோம், கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, நாங்கள் இந்த பூமியில் வரக்கு முன்னால், எங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு முன்னால், ஆண்டவரே எங்களை அழைப்பதற்கு முன்பாக நீங்கள் எங்களுக்கு இந்த உலகத்துக்குள்ளே சர்வே பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத நீங்கள் அறிந்திருக்கிறீங்கப்பா. இந்த நேரத்தில் எல்லாத்தையும் நீங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எங்களை எல்லாவற்றையும் சந்தித்து நடத்துவதற்கு நீர் பூரண சற்குணராக இருக்கிறீங்க, பூரண சம்பூர்ணமுள்ளவராக இருக்கிறீங்க. நாங்கள் தான் ஆண்டவரே அதை உணர்ந்து கொள்ளாதபடி மனிதர்களிடத்தில் எங்கள் பிரயாசங்களை, வீணான காரியங்களுக்கு எங்கள் பிரயாசங்களை செலவழித்துட்டு நாங்கள் ஒன்றுமில்லாமல் செலவழிஞ்சு போயிட்டேன்னு சொல்லி நாங்கள் சோர்ந்து போய் கொண்டு இருக்கிறோம்ப்பா. இந்த நேரத்தில் இப்படிலாம் யாரெல்லாம் நம்முடைய பிள்ளைங்க சோர்ந்து போயிருக்காங்களோ அவங்களுக்கு பலனை கொடுத்து, சத்துவத்தை கொடுத்து, இந்த தேவனாகிய கர்த்தர் திரும்பவும் ஓடுவதற்கு இந்த பலனை தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற நம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்க திட்டத்துக்கு ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய அவிசுவாசம் தடையாக இராதபடிக்கு எங்கள் தேவனாகிய கர்த்தர் விசுவாசத்தில் பலப்பட்டு ஓடுவதற்கு கிருபை தாங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.